வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? என்னுடைய திருமண வாழ்க்கை பற்றி தான் இதுலேயே சொல்கிறேன். இது ஒரு சைக்கோன்னு சொல்லலாமா, இல்லை உண்மையிலேயே அவங்க மைண்ட் என்ன மைண்டுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. லைனுக்கு போனவர் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 2 நாள் வீட்டுக்கு வரல. அதுக்கப்புறம் அந்த லைனில் இருக்கிறவங்க அங்கேயே சீட்டாடினா அப்படியே என்ன பண்ணாங்களோ தெரியல. கடை வெட்டலாம் வச்சு சீட்டாடி ஏதாவது தண்ணி போட்டுருப்பாங்களா இருக்குது. அப்புறம் அந்த பசங்க எல்லாம் ரொம்ப ஃபுல் லோடு நிற்க முடியல. அப்புறம் ஒரு 4-5 பசங்க தெலுங்கார பசங்க கூப்பிட்டு வந்தாங்க ரிக்ஷாவில் வச்சு. அப்போல இந்த சைக்கிள், ரிக்ஷா, ஆட்டோ அதுதான் இருக்கும். ஆட்டோ கூட கம்மி தான் ரொம்ப. சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படி கொண்டு வந்தாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. வீட்டில் என்னை பார்த்தா போகுது, கெட்ட பார்த்தே பேசிட்டு நான் குழந்தைய தூக்கிட்டு கையில் புதுக்கிட்டு நிற்கிறேன். பயங்கரமாக வர்றாப்படி, பீரோ உடைக்கிறாப்படி, டிவி உடைக்கிறாப்படி, என்னென்னமோ பண்ணுறாப்படி. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் எங்கள் அந்த வட்டி ஃபைனான்ஸில் இருக்கிறவங்களா பசங்களாம் இருப்பாங்களா, அவங்களாம் அண்ணா கமெண்ட்டுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குமே ஒரு இது பண்ணல. அப்புறம் என்ன பண்ணாங்க, தண்ணி பிடிச்சி ஊற்றி விட்டாங்க. தண்ணி பிடிச்சி ஊற்றி விட்டு வெளியே போகுதெல்லாம், வெளியே போனால் தெரியும்னு சொல்லி போட்டு அந்த தண்ணி வெளியே போகிறது அந்த ஹோல் அடைச்சி துணி வச்சு நல்லா அடைச்சி விட்டு போட்டு நிறையா பிடிச்சி ஊற்றி விட்டாங்க. தண்ணிக்குள்ளேயே நீந்திட்டு கிடக்கட்டும், அப்படி போகிறது இருக்கட்டும்னு. என்ன பண்ணுறேன், தண்ணிக்குள்ளேயே நீந்திக்கிட்டு இப்படி கையில் தள்ளிக்கிட்டு வலுக்குது. தள்ளிக்கிட்டு என்னை அடிக்க வராராமா. அந்தளவுக்கு என்னமோ நான் பண்ணாதப்ப பண்ணிட்ட மாதிரி அப்படி அப்படியே அதெல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதெல்லாம் ஒரு 12 மணிக்கு 12 இருக்கும் படுத்திருந்தார். படுத்திருந்தவாங்க என்ன நினச்சாரு அது இல்லை. அவர் சொல்லக்கூடாது கூட எனக்கு தெரியல. வாமிட்டிங் பண்ணி 2 பாத்ரூம் போய் வீட்டுக்குள்ளேயே தான் பெட்ரூமில் கீழே படுத்து கிடந்தார். பெட்டில் நானும் பிள்ளையும் படுத்திருந்தோம். அன்றைக்கெல்லாம் எந்த நிம்மதியும் இல்லைங்க, எதுவுமே இல்லை. அவர் படுத்திருந்தா அப்படி படுத்துருங்காட்டி எந்திரிச்சு வெளியே போனா அப்படி கதவை நீக்கிட்டு. ஆனால் எதுக்கு போகிறாரோ அப்படின்னு சொல்லி பார்த்தா ட்ரெஸ்ஸே இல்லைங்க உடம்புல. ஒரு 60 மணி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ட்ரெஸ்ஸே இல்லை. ஒரு 10-20 எட்டு வச்சோம்னா அந்த இடத்துக்கு போய்க்கலாம். அது பஞ்சாயத்து ஆஃபீஸர் தண்ணி டேங்க் இருக்கும், தண்ணி டேங்க். அதுக்கு அந்த படியில் போய் உட்காந்துக்கிட்டாரு. என்னடா ஆளுக்கான படியே போய் தோடுறேன், எங்கேயுமே காணோம். நான் அந்த இருட்டுக்குள்ளே பயக்காம என்ன பயக்காம அழுது டென்ஷன் ஆகி பார்க்குறேன். அப்புறம் எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க வேற ஒரு வீதியில் போய் கூட்டி வரணும். அப்புறம் அவங்களுக்கு போய் அவங்க தம்பி கூப்பிட்டு வந்தேன். காணோம், எங்கே போயிட்டாரா தெரியல அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க வழியே அங்கேயும் இங்கேயும் தொலைட்டு பேசிக்கிட்டு இருந்தோமா, அந்த கத்தி பிடிச்சிக்கிட்டே எழுந்திரிக்கிறாருங்க. எழுந்திரிச்சு பார்த்தா அப்படியே ட்ரெஸ்ஸே இல்லாமல், முழுசாக ட்ரெஸ் இல்லாமல் அப்படியே வர்றாருங்க வீதியில் நடந்து. இதெல்லாம் யாராவது என்ன நினைக்கிறதுன்னு பாருங்க. கை காலம் நடக்க முடிச்சுக்கிச்சு எனக்கு. சரி அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு விட்டு அவங்க தம்பி கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே படுக்க வச்சுட்டு இப்போ வேறு துணிமணிலாம் இது பண்ணிவிட்டு அது என்ன பண்ணார்னா 2 பாத்ரூம் போய் அந்த தண்ணி தூக்கி அந்த அவர் ஜட்டி எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டு போயிட்டார். எல்லாம் நினச்சா அப்படியே அருகருப்பாக வருதுங்க. நான் காலையில் போய் தண்ணி அதில் எடுத்து பாத்திரம் வளர்க்குறதுக்கு வச்சுக்கோ, துணி துவைக்கிறதுக்கு வச்சுருப்போம். போய் பார்க்குற ஜட்டி உள்ளே கிடந்துச்சு. என்னடா இங்கே கிடக்குன்னு இப்படி கையில் எடுத்து பார்த்தா அந்த தொட்டிக்குள்ளே ஃபுல்லாக ஆகி அப்படி பண்ணி வச்சுருக்கேன். அப்படின்னால முடியல, அதை பார்க்கறதுக்கே முடியல. தண்ணியெல்லாம் தொட்டிலிருந்து பிடிங்கி விட்டு ஐயோ ஏன் சொல்கிறேங்க, ஐயப்பா பட்ட கஷ்டம். அந்த ஒரு வலி இன்னைக்கு எனக்கு நெஞ்சுக்குள்ளே ரொம்ப வலிக்குது. சந்தோஷம் சிரிக்கலாம் அப்படிங்கிறது வரவே மாட்டேங்குது மைண்டு. என்னென்ன திலாலங்கிற வேலை வரணும் அப்படி தெரியுங்களா? வெளியே போயிடுவோம், 2 நாளைக்கு வராமல் இருப்பேன். அப்படியே ஜன்னலுக்கிட்ட அழகாம யாரையாலும் உள்ள வச்சு தெலுங்கார நாட்டில் போய் யாருங்க எனக்கு பழக்கம் இருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறேன் நான். காதை வச்சு தூத்து பார்ப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போச்சுன்னா டைரெக்டாக கதவை தட்டுவார். என்னென்ன வேலையில் நிறையா அங்கே மேலே போய் கொஞ்சம் ஓப்பன் இருக்குது ஒரு இடத்துல. அங்கே போய் அதில் போய் தலை கீழே குமிஞ்சு பார்க்கறது, என்ன பண்ணுறாலும் இருமோன்ட்டு. பயங்கர கஷ்டம், நரக வேதனை அனுப்பிச்சுட்டுருங்க. அந்த வாழ்க்கையே இனிமேல் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்தளவுக்கு போய் வெறுத்து போச்சு எனக்கு. சத்தியமாக இன்றைக்கி மனநோய் வந்தது அதான் காரணம். வேற அப்போவே ரொம்ப ட்ரகிளாக வச்சுட்டேன். மனநோய் வந்ததுக்கு அதே காரணம், வேறு எதுவும் இல்லை. என்ன பண்ணுறது, ஒவ்வொருத்தர் வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதை